அன்பான உறவுகளுக்கு மாலை வணக்கம். புதிய அத்தியாயம் சேனலிலே நாங்கள் இணைந்திருக்கிறோம். இன்று நம்முடைய நாட்டிலே இலங்கையிலே இன்றைக்கு பேசு பொருளாக இன்றைக்கு ஓடிக்கொண்டிருக்கிற விடயம் என்னவென்று சொன்னால், உயிர்த்த ஞாயிறு தாக்குதலிலே சம்பந்தப்பட்ட பிரதானமான மூல காரணமான சூத்திரதாரியை, அந்த கொலைகாரனை அரசாங்கம் இன்றைக்கு கைது செய்திருக்கின்றது. நான் நினைக்கிறேன் அவரை கைது செய்ததன் காரணத்தால் இன்றைக்கு இலங்கையிலே நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கிறது. ஏனென்று சொன்னால், பூமி அதிர்ச்சி ஏற்பட்டது போல அங்கே இருக்கின்ற இந்த உயிர்த்த ஞாயிறுக்கு அந்த கொலையோடு சம்பந்தப்பட்டவர்கள் இன்றைக்கு நாய் குறைப்பது போல இன்றைக்கு குறைத்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு பார்க்கும்போது அதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எங்கு பார்த்தாலும், வலைத்தளங்களிலே பார்த்தாலும், நியூஸ்களிலே பார்த்தாலும், முக்கியமாக அலிசப்ரியிலிருந்து இன்னும் சொல்ல போனால் அடுத்த சட்டத்திறனி அப்படியான ஆக்கள் இன்றைக்கு குரல் கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால், ஏன் இவரை கைது செய்தது என்று சொல்லி, இந்த கொலையாளி யுத்தம் தொடங்கின காலத்திலிருந்து எத்தனை பேரை அநியாயமாக கொலை செய்திருப்பான். தனக்கு கீழே இயங்கிய அந்த குழுக்களை வைத்து எத்தனை பேரை கொலை செய்திருக்கிறார். நானும் சில சந்தர்ப்பங்களிலே சில இதுகளிலே நான் பார்த்திருக்கிறேன், கண்டிருக்கிறேன் சில விஷயங்களை. இந்த ஃபீல் பை குரூப்னு சொல்லுவாங்க. அவங்களெல்லாம் இன்றைக்கு எத்தனையோ அந்த காலத்தில் எத்தனையோ பேரை சுற்றிருக்கிறார்கள், எத்தனையோ பேரை கொலை செய்திருக்கிறார்கள். ஆனால் சொல்லுவார்கள், இனம் தெரியாதவர்களால் கொலை செய்யப்பட்டார்கள் என்றுதான் அந்த நியூஸ் தளங்களிலே வந்து கொண்டிருக்கும். இன்றைக்கு ஒரு பகுதியிலே வழியாக சொல்லப்பட்டிருக்கின்றது, மேஜர் ஜெனரல் சுரேசாலை என்பவர் கோட்டாபய ராஜபக்ச ஜனாதிபதியாக வருவதற்கான பதவி ஏற்பதற்காக வேண்டி ஈஸ்டர் குண்டு தாக்குதலை மேற்கொண்டு அதிலே சின்ன சிறுசுகளிலிருந்து கை குழந்தையிலிருந்து இன்னும் பெரிய வயோதிபர்கள் வரை ஈஸ்டருக்கு தங்களை உடுத்திக்கொண்டு விளக்கிட்டு கொண்டு ஈஸ்டர் ஞாயிறுகளை பங்கு பெற்றதற்காக போன வேளையிலே அவர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த படுகொலையிலே தன்னுடைய ஜனாதிபதியை தக்க வேண்டும் என்பதற்காக இப்படியான செயல்களிலே ஈடுபட்டவர் உண்மையாக ஒரு மனிதனாக இருக்க முடியாது. கடவுளாலும் கூட கடவுள் கூட இவர்களை மன்னிக்க மாட்டார். இவர்களுக்கான தண்டனை, சரியான மரண தண்டனை மக்கள் முன்னே கொடுக்க வேண்டும் அரசாங்கம். அதைத்தான் நான் பார்க்கிறேன். என்னென்று சொன்னால், இதை பார்க்கும்போது சரியான மிகுந்த வேதனையாக இருக்கின்றது. கொலை செய்தவர்களை கைது செய்தவுடனே இன்றைக்கு ஒட்டுமொத்த இந்த கொலைக்கு, இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதலுக்கு உடந்தையாக இருந்தவர்கள் இன்றைக்கு குறைத்து கொண்டு இருக்கிறார்கள். இன்றைக்கு பார்க்கும்போது தெரிகின்றது யார் இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதலுக்கு சப்போர்ட் பண்ணினவர்கள் என்று சொல்லி. வலைத்தளங்களிலே நாங்கள் போய் பார்த்தோம் என்று சொன்னால் அதை பற்றித்தான் இன்றைக்கு பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. நாங்கள் சாட்சியம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இவைகளெல்லாம் வெளிப்படையாக இன்றைக்கு தெரியப்படுத்தப்பட்டு இருக்கின்றது. இன்றைக்கு பார்க்கும்போது உடனே, எனினும் அவர் கைது செய்யப்பட்டதை அடுத்து இங்கு சிலர் பூமி திடீரென குலுங்கியது போல பதட்டமாக அலைந்து திரிகின்றார்கள். இன்றைக்கு பார்க்க தெரிகின்றது. இன்றைக்கு நியூஸ் தளங்களிலே நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஒருவேளை உலகம் அழிந்து விடுமோ என்ற லெவலுக்கு தம்மை காப்பாற்றி கொள்வது என்பது தொடர்பில் ஒருவரை ஒருவர் சந்தித்து இரகசிய பேச்சுக்களை இன்றைக்கு நடத்தி வருகின்றனர். இந்த கூட்டங்கள் எதற்கு? இந்த இரகசிய பேச்சுக்கள் எதற்கு? ஈஸ்டர் தாக்குதலுடன் தொடர்புடைய சில சந்தேக நபர்கள் இதற்கு முன்பே கைது செய்யப்பட்டிருந்தனர். முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனா தனது கடமைகளை தவறாக செய்ததாக உயர் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் முன்னாள் உளவுத்துறை தலைவர் இளந்த ஏவர்த்தனா, முன்னாள் IGGP பூஜித ஜெயசுந்தர, முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கேமஸ்ரீ பெர்னாண்டோ ஆகியோருடன் சேர்ந்து 10 கோடி ரூபாய் இழப்பீடு செலுத்த உத்தரவிடப்பட்டதை அல்லவா? இப்போது இந்த கூட்டம் இவ்வளவு பதறவில்லை. அவருக்கு காசு இவ்வளவு தீர்ப்பை வழங்கிய போதும் பதறவில்லை.
ஆனால் சுரேஷ் சாலை கைது செய்யப்பட்டதும் மேல்மட்டத்தில் இப்படியான பெரும் பதட்டம் ஏற்பட்டுள்ளது. ஏன்? இவர்கள் எல்லாரும் சேர்ந்துதான் இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதலை நடத்தியிருக்கிறார்கள் என்பது வெளிப்படையாக இன்றைக்கு வடிவாக தெரிகின்றது என்று சொல்லி சொன்னால், இந்த நாய்கள் எல்லாம் குறைக்க தொடங்கி விட்டன. பெரிய கொலைகாரனுக்கு பக்கசார்பாக இந்த நாய்கள் எல்லாம், இந்த கொலைகாரர்கள் நின்றிருக்கிறார்கள் என்பது வெளிப்படையாக இன்றைக்கு வடிவாக இன்றைக்கு தெரிகின்றது. சுரேஷ் சாலை கைது செய்யப்பட்டதில் பதற்றமடைந்தவர்கள் அந்த கொடூர குற்றத்திற்கு நேரடியாகவோ மறைமுகமாக உதவி செய்தவர்கள் என்பதை இன்றைக்கு வெளிப்படை காரணமாக இன்றைக்கு தெரிகின்றது. இந்த மோசமான தாக்குதலின் நோக்கம் நாட்டின் தேசிய பாதுகாப்புக்கு பூச்சியமாகிவிட்டது என்ற பயத்தை உருவாக்கி சிங்கள புத்த சமுதாயத்துக்கும் கத்தோலிகர்களுக்கும் பெரிய ஆபத்து ஏற்பட்டுள்ளது என்று நாட்டை நம்ப வைப்பதே ஆகும். இப்படியான தாக்குதலை, இப்படியான கொலைகளை செய்தவர்கள் இனியும் செய்ய மாட்டார்கள் என்பது என்ன இருக்கிறது? யாராவது சொல்லட்டும் பாப்பம், செய்ய மாட்டார்கள் சொல்லி. இப்படி கொலை செய்தவர்கள், இந்த குஞ்சுகளை, இந்த பிஞ்சுகளை கொலை செய்தவர்கள், ஆண்டவருடைய அந்த கோயிலுக்கு போனதுகளை கொலை செய்தவர்கள் இன்னும் செய்ய மாட்டார்கள் என்று சொல்லி யாராவது சொல்லுங்க பாப்போம். நிச்சயமாக இது நடக்கும். ஜனாதிபதியாக்க வேண்டிய அவசியத்தை மக்களிடம் விதைப்பதே அவர்களின் குறிக்கோள். எல்லாம் அப்படியே நடந்தது. 69 லட்சம் வாக்குகளுடன் கோட்டாபாய ஆசனத்தில், ஜனாதிபதி ஆசனத்தில் அமர்ந்தார். அவருக்கு என்ன நடந்தது? மக்களே அவர்களை துரத்தி விட்டார்கள். அவரை வீட்டுக்கு ஓட விட்டார்கள். அமைச்சரை நியமிப்பதற்கு முன்பு குற்றப்புலனாய்வு பிரிவின் CID விசாரணையில் இருந்த சாணி அபேசேகரா உள்ளிட்டவர்களை மாற்றிய அவரது முதல் நடவடிக்கையாக இருந்தது. இந்த நடத்தை சிறு குழந்தைக்கு கூட புரியாத விஷயம் அல்ல. இப்போது சட்டத்தின் ஆட்சி உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. தினசரி விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. கச்சிதமான காய் நகர்த்தல் இடம்பெறுகின்றன. ஒருவருக்கும் பயப்படாமல் பக்கசார்பின்றி நீதி நிலைநாட்டப்பட வேண்டும். குற்றம் செய்தவர்களுக்கு இதுதான் இறை நீதியாய் அமையட்டும். இன்றைக்கு கடவுள் கூட இன்றைக்கு இவர்களை மன்னிக்க மாட்டார். இவர்களுக்கான தண்டனை, இத்தனை உயிர்களை கொன்றவர்கள், இத்தனை உயிர்களை கொன்றுதானா ஒரு ஜனாதிபதி ஆட்சியிலே அமரவன்? என்ன கொடுவினை இது! இவர்கள் மீண்டும் செய்ய மாட்டார்கள் என்பது என்ன உறுதிப்பாடு இருக்குது? யாராவது சொல்லுங்கள் பார்ப்போம். இன்றைக்கு இவர்களுக்கு பின்னாலே இந்த கைதுக்கு பின்னாலே குலைக்கின்றவர்கள் எல்லாம், நரிகள் எல்லாம், இன்றைக்கு கைதுக்கு பின்னாலே சமூக வலைத்தளங்களிலே பேசிக்கொண்டு இருப்பவர்கள் எல்லாம் இன்றைக்கு பார்க்கும்போது இவர்களெல்லாம் இந்த கொலையை செய்வதற்கு உடந்தையாக இருந்திருக்கிறார்கள் என்பது வெளிப்படையாக இன்றைக்கு தெரிகின்றது. நிச்சயமாக இவர்களுக்கான தண்டனை மிக விரைவிலே நிலைநாட்டப்படும், உறுதிப்படுத்தப்படும். இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதலுக்கு சரியான முடிவு, சரியான முக்கிய புள்ளியை கைது செய்திருக்கின்றபடியால் இதற்கான சரியான நடவடிக்கைகள், இந்த ஈஸ்டர் தாக்குதலுடைய சம்பந்தப்பட்டவர்கள், இதற்கு மூல காரணமாக இருந்தவர்கள், இதை வழிநடத்தியவர்கள், எல்லாத்துக்குமான ஒரு மூல தாரியை, முக்கிய புள்ளியை அரசாங்கம் கைது செய்திருக்கின்றது. நினைக்கிறேன் சரியான முடிவுகள் மிக விரைவிலே வருகின்ற நாட்களே வரும் என்று மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். நன்றி, வணக்கம்.